ஹலோ சொந்தங்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி என்ன சண்டே ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நல்லெண்ணெய் மட்டன் பிரட்டலுங்க. சூப்பராக இருக்கும், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு தேவையான மசாலா கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, லவங்கம், 3 ஏலக்காய் வச்சுருக்கேங்க. அது கொஞ்சம் வாசம் நல்லாயிருக்கும். இதை வறுத்து பொடி பண்ணிக்கணுங்க. அப்படியே சைடில் சாப்பாட்டுக்கும் வச்சாச்சுங்க. இதை வறுத்து பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிவிட்டு மட்டன் நல்லா கழுவி வச்சாச்சுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஏதோ ஒரு டிஷ்ஷு மட்டனோ சிக்கனோ செஞ்சுக்கலாம் ஈஸியாக. இந்த மசாலா பொடி பண்ணி வச்சுக்கணுங்க. மற்ற நாள் திங்கக்கிழமைலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அந்த பொரியல் பண்ணலாமா, இந்த பொரியல் பண்ணலாமான்னுட்டு ஒரே குழப்பந்தாங்க. இந்த லேடிஸ் வீட்டில் படுற பாடு இருக்கே, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. குக்கர் வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கணுங்க. கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா போடுங்க. சின்ன வெங்காயம் போட்ட வரைக்கும் நல்லாயிருக்கும். தக்காளி, சின்ன தக்காளி, ஒரு தக்காளி போட்டிருக்குங்க. அப்புறம் அந்த பொடி பண்ண மசாலா அதையும் போட்டுருணுங்க. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூனுங்க போட்டு நல்லா வதங்க வச்சுட்டு, எப்பயும் போல் காரம் கம்மி தாங்க. நான் 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மட்டன் கழுவி வச்ச மட்டன் போட்டாச்சுங்க. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் காரம் சேர்த்து போடுங்க. அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். எங்கள் வீட்டில் எப்பயுமே காரம் கம்மி தாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேங்க. ஒரு 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். முடிஞ்சளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி, அது கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றாதீங்க, கம்மியாக ஊற்றி நான் ஒரு 4-5 விசில் விடுவேங்க. அப்போ தான் கறி நல்லா வெந்திருக்கும். அப்படியே சைடில் ரசமும் வச்சாச்சுங்க. மிளகு ரசங்க வச்சாச்சு. சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ரெசிபி வேணுன்னா, ரசம் ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ போடுறேன். மட்டன் பிரட்டல் ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே 3 முட்டை வேக வச்சுருக்குங்க. அதையும் முட்டை மசாலா செஞ்சுக்கலான்ட்டு அதுக்கு கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கொஞ்சம் போட்டு, பெரிய வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் போட்டு, முட்டை மசாலாவுக்கு லைட்டாக அந்த இஞ்சி பூண்டு அந்த வாசத்துக்கு மட்டும், நிறையா வேண்டாம், கொஞ்சமாக போட்டு அப்படியே வதங்க வச்சுட்டு, லைட்டாக காரம், மிளகுத்தூள் கொஞ்சம், கறி மசாலாத்தூள் கொஞ்சம் போட்டு, லைட்டாக உப்பு போட்டு, இந்த வேக வச்ச முட்டையை ரெண்டாக கட் பண்ணி போட்டு பெரட்டி, வெறும் முட்டையாக சாப்பிடாமல் இந்த மாதிரி சாப்பிட்டா அதுவும் நல்லா இருக்குதுங்க. பாருங்கள், கிரேவி சூப்பராக இருக்குது. மட்டன் பிரட்டல் சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதோ குறைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், ரசமும் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.